சிறப்பா பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பா பண்ணிட்டீங்கடா சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குறிப்பா சிஎஸ்கேவே ஜெயிக்க வேண்டிய நாங்களே ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மேட்ச் நாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஜெயிக்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கையில் இருந்த மொமெண்டத்தை தூக்கி அப்படியே அல்வா மாதிரி கொடுத்து விட்டு எஸ்ஆர்ஹெச் 10 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. எங்க இந்த மேட்ச் கொலாப்ஸ் ஆச்சு தெரியுமா மக்களே? 2 இன்சிடென்ட் தான். ஒன்னு என்ன பண்ணிடணும், அந்த 10 ஓவர் வரையுமே 111 80 ரன் தான் அடிக்கணும். செம மொமெண்டத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சஃப்ராஸ்க்கு நானும் ஆடுவோம்லன்னு ஒத்தகை ஒரு ஷாட்டு ஆடி அங்கிருந்து மொமெண்டம் போச்சு. கம்ப்ளீட்டா மொத்தமா லூஸ் பண்ணி இந்த மேட்சையும் தோத்துட்டாங்க. சூப்பரா தோத்தீங்க. அதுலயும் எஸ்ஆர்ஹெச் வேற நாங்களே கொடுக்குறோம் நோவால் ஃபீல்டிங்னு எவ்வளோ மிஸ் பண்ணி எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துமே இப்படி தோத்துருக்கோன்னா, ஜெயிக்க வேண்டிய மேட்சை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருக்குன்னா சிஎஸ்கே தான் தான் பண்ண முடியும். வேற எந்த டீமே அந்த இடத்துல இருந்து கூட அதை தோத்துருக்க மாட்டாங்க போல. என்னத்த சொல்றது போங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இந்த சீசன்ல பேட்டிங்கே வரல. பேசாம என்ன பண்ணுங்க கேப்டன் அவர்களே, நீங்க பேசாம போய் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறேன், லீவ் லெட்டர் கொடுக்குறேன், லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வேற யாருன்னா வந்து கேமுக்கு விளையாட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் பார்த்தா பரவாயில்ல, 6 மேட்ச் விளையாடுறாரு, 6 மேட்சும் அடிக்கல. ஒன்னு இதுல என்னன்னா, எனக்கு இன்னொரு இது இருக்கு. ஒருத்தர் ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில இருக்கு. ஆல்ரெடி டீம்லயே ஏகப்பட்ட இன்ஜுரி. ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில இருந்த நபரை ஆட சொல்லிட்டு அடுத்த பாலே அவர் அவுட் ஆகி அடுத்து நீ அவுட் ஆகி கம்ப்ளீட் ப்ரெஷரை தூக்கி டீம் மேல போறது. ஸோ பெட்டர் ருத்து வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்காப்பல. நீங்க ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டு சஞ்சுவை கேப்டன் ஆகிட்டு அடுத்து வேற ஏதாவது பேட்டராவது வந்து அந்த இடத்துல ஆடுவாங்க. ஏன்னா இப்போ அந்த இருக்கிற பொசிஷனோட பேட்டிங் லைன் இப்ப பாருங்க மக்களே, அந்த இடத்துல ஆள் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ஆரம்பமே ஒரு ஆள் இல்லாம தான் நம்ம கேமுக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அதைத்தான் ருத்து ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. ருத்து பயங்கரமான பேட்டர் தான், பல வாட்டி அடிச்சிருக்காரு தான். ஆனா இந்த சீசன் அடிக்கலையே, வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் அதுல ஈஷான் மலிங்கான்னு இருந்தான். வேற மாதிரி பவுல் போட்டு செமையான குரூஷியல் விக்கெட். ருத்துவோட விக்கெட்டா இருக்கட்டும், சஃப்ராஸ் கானோட விக்கெட்டா இருக்கட்டும், அடுத்து தூபையோட விக்கெட்டா இருக்கட்டும்ன்ற மாதிரி, தூபையோட இல்லை இன்னொரு விக்கெட். ஸோ குரூஷியலான விக்கெட் எடுத்து கம்ப்ளீட் சிஎஸ்கே கிட்ட இருந்த மொமெண்டத்தை அப்படியே வாரி எடுத்துட்டு போனதுன்னா ஈஷான் மலிங்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷகிப், இவங்க 2 பேரும் பயங்கரமா போட்டாங்க. குறிப்பா அந்த ஸ்பின்னர்ஸ் கம்பேக் கொடுத்து பிரேவிஸோட குரூஷியலான விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச் நாங்க எல்லோ ஆர்மியோட கம்பேக்கை பாத்தீங்களாடா அப்படின்ற மாதிரி எல்லோ ஆர்மி இப்போ சிஎஸ்கே பின்னுக்கு தள்ளி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், பரவாயில்ல, திரும்ப நாங்க பின்னாடி போறோம்ன்ற மாதிரி பின்னாடி போயிருக்காங்க. ஏன்னா இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அல்வாவா இருந்த மேட்சை தூக்கி அப்படியே கொடுத்துருக்காங்கன்றதான் நான் பாக்குறேன். ஸோ இதுல நிறைய மிஸ்டேக்ஸுமே இருக்கு ருத்துவோட கேப்டன்சில். ஒரு பக்கம் 3rd ஓவர் மேத்யூ ஷாட் கொடுத்துருக்கூடாது, 2 ஓவர் ஓகே, 3வது ஓவர் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. பேசாம கம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 2 மேட்ச் லீவ் போட்டு வாங்க ருத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே.